இல்ல 25 கோடி வாங்கல. நாங்க 10 கோடி வாங்கியிருக்கோம். இன்னொரு பார்ட்டி 15 கோடி வாங்கியிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தானே சார்? இல்ல. ஓ. ஆகவே அதில் ஒரு பைசா கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ ஒரு கப் டீ கூட குடிச்சதில்லை. அந்த பணம் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அவ்வளோதான். சார், உங்கள் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு. உங்கள் மேலேன்னா உங்கள் மேலே இல்லை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேலே. கடந்த தேர்தலில் நீங்கள் வந்து திமுக கழகத்துக்கிட்ட 25 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு கம்யூனிஸ்டம்ன்றதையே குறைச்சிருதே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல 25 கோடி வாங்கலை. நாங்கள் 10 கோடி வாங்கியிருக்கோம். இன்னொரு பார்ட்டி 15 கோடி வாங்கியிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தானே சார்? இல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் 67லேருந்தே திமுக தொண்டர்களுக்கு தேர்தல் வேலை செய்யறதுக்கு பணம் கொடுக்கணும். ஏன்னா வியாபாரத்தை விட்டுட்டு வராங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை. அது அண்ணா காலத்திலிருந்தே தேர்தலுக்கு முன்னாடி அந்த தலைவர்கள் எங்கள் தலைவர்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வைப்பாங்க. அந்த காலத்துலேருந்து அப்போ வாங்கியிருக்கீங்க? அண்ணாதுரை காலத்துலேருந்தே வாங்கியிருக்கீங்க? எல்லா காலத்தையும் உண்டு, ஜெயலலிதா காலத்தையும் உண்டு, எல்லா காலத்தையும் உண்டு. ஒன்றும் மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த பணத்தில் ஒரு பைசா கூட கட்சி எடுத்துக்கிட்டது கிடையாது. கட்சி எடுத்துக்கிட்டது கிடையாது. கட்சி தொண்டர்கள் அதில் ஒரு டீ கூட குடிச்சது கிடையாது. இப்போ இந்த வாட்டி வாங்கின 10 லட்சம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேங்க் ப்ராப்ளம் வந்தாச்சு. 10 கோடி ரூபா வந்து எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. பேங்க் வழியாக தான் வாங்கி பேங்க் வழி ஆகணுங்கிற முறையில் வர்ற பொழுது அதனால வெளியில் தெரிஞ்சது நாங்கள் நினைக்கிறோம். அதான் அது தெரிஞ்ச தப்பு கிடையாது. ஒன்றும் பெரிய தவறே பண்ணலை. நாங்கள் அந்த பணத்தை வாங்கி உடனடியாக மதுரை திராவிட முன்னேற்ற கழக செக்ரட்டரி கிட்ட அப்படியே கொடுத்துட்டோம். 10 கோடி முழுசாக கொடுத்துட்டீங்களா? 5 கோடி 5 கோடி கொடுத்துருக்கீங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 5 கோடி ப்ளஸ் கொஞ்சம் பணமும் சேர்த்து அவங்களுக்கு தேவை அதிகமாக இருந்ததுனால நாங்கள் எங்கள் பணத்தையும் போட்டு கொடுத்தோம். ஆகவே அதில் ஒரு பைசா கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ ஒரு கப் டீ கூட குடிச்சதில்லை. அந்த பணம் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அவ்வளோதான்.